ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க. கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்காக ஒரு 10-12 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டா சீக்கிரமாக கருகிடும். அதனால் ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா செவந்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்குது. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கலந்து கொடுங்க. கீரை வந்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அது நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை கலந்து விட்டால் போதும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த கீரை எல்லாமே நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்ச மல்லி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா முருங்கைக்கீரை, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா திக்காக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. அதே சமயம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தொக்கு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு வடகம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது எப்படி வீட்டிலையே செய்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா கடுகு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை சட்னியை சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி வற்றிட்டு தொக்கு ரெடியாக நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை கம்மியாக சேர்த்துட்டு அரைச்சிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் தொக்கு, ஊறுகாய், துவையல் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் ஒன்று போல் நல்லா வெந்து அடி பிடிக்காமல் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குக்காகி கலர் மாறி இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்காக கடாயில் ஒட்டாமல் வருது. இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இதை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.